கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அவதூறு பிரச்சாரம் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு செய்யலைங்கிறாரு. மாவட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மாவட்டத்தை இதை விட என்ன செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்களே? எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்கிறாரு. கசந்தாவா இவ்வளவு கல்லூரியை நான் கொடுத்திருப்போம். ஸ்டாலின் அவர்களே, உங்களால் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா? ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா? நான் ஒரு விவசாயி, பூமியுடைய அருமை எனக்கு தெரியும். ஆகவே அந்த பூமியை காப்பதற்கு, விவசாய விளைவுகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்து இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு சாதகமா விவசாய வயிற்றில் பால் வாய்க்கின்ற அளவிற்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க வேலை வாங்கி கொடுத்தோம். உங்க வேலை அப்ப நான் ஒண்ணும் செய்யறீங்கிறாரு. நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன். அருமையான சாலைகள், பாலங்கள், தடுப்பணை, கட்டின தடுப்பணை கூட திறக்க மாட்டேங்கிற. கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு வீட்டு கொடுக்கல. யாருடைய ஆட்சியில் வந்தது? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில. அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. அப்பத்தான இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்தீங்க. இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையா? வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அந்த மீனவருடைய வாக்கு தேவை. மீனவர் சமுதாய மக்களே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது திமுக ஆட்சியிலே. அதை மறந்து விடாதீர்கள். எங்க பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, அது மதவாத கட்சி அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்க 1999 நீங்க போய் கூட்டணி போட்டீங்களே பாருங்க. இவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா மதவாத கட்சி. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சு போட்டிட்டு தான் இல்லையா?